எம்எல்ஏ சீட் தருவதாக கூறி விருப்பமனு கட்டணமாக 60 பேரிடம் தலா 50,000 ரூபாய் வீதம் 30 லட்சம் ரூபாய் வசூலித்த கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையம் அந்த பணத்தை திருப்பி தர முடியாது என்று தெரிவித்துள்ளது. நம்ம ஆண்டவர் கமலஹாசன் இல்ல நம்ம மேலக்கு இருக்கார்ல, அவர் திமுக கட்சியோட கூட்டணியில சீட்டு வாங்காம தொண்டர்களை ஏமாத்திட்டாருன்னு மட்டும் தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நம்ம தலைவர் அதுக்கெல்லாம் மேல, அதாவது கட்சி தொண்டர்களோட காசு 30 லட்சத்தையும் சேர்த்து ஆட்டைய போட்டிருக்காரு. இவ்வளவு கேவலமா நடந்துக்குன்னு நான் நினைக்கல. உன் மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தையா. அதாவது மக்கள் நீதி மையம் திமுகவோட கூட்டணியில இடம்பெற்றிருந்ததுனால எப்படி இந்த கட்சிக்கு குறைஞ்சபட்சம் 2 சீட்டாவது ஒதுக்குவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. மக்கள் நீதி மையம் சார்பிலையுமே விருப்ப மனுக்களை வாங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த வாட்டி எப்படியும் தலைவர் கூட்டணியில சீட்டு வாங்கிடுவாருங்கிற ஆர்வத்துல கட்சி நிர்வாகிகள் கிட்டத்தட்ட 60 பேருக்கு மேல விருப்ப மனுக்களை கொடுத்தது மட்டும் இல்லாம 50,000 ரூபாய் டெபாசிட் அமௌண்டாவும் கட்டியிருந்தாங்க. ஆனா நம்ம அண்ணன் கமலஹாசன் என்னன்னா, எங்களுக்கு சீட்டே வேணாம், நாங்க திமுகவோட அடிமைன்னு காலையிலே விழுந்துட்டாரு. ஏப்ரல் ஃபூல். சரி, இந்த ஆளை நம்பினதுக்கு நம்மளுக்கு நல்லா வச்சு செஞ்சுட்டான். இவ்வளவு நாள் இதுவும் ஒரு கட்சின்னு மதிச்சு இவன் பின்னாடி இருந்ததுக்கு ஒரு புண்ணியமும் இல்லை. நம்ம கட்டின டெபாசிட் அமௌண்டையாச்சும் திருப்பி கேட்போம் போய் கேட்டா அது கட்சியோட வளர்ச்சிக்கான நிதியா ஏற்றுக்கொள்ளப்பட்டுருச்சு. ஒருவேளை மனுதாரர்கள் யாராவது திரும்ப பணத்தை கேட்டா அதை பத்தி பரிசீலனை பண்ணப்படும் ஒரு உருட்டை ஒட்டி விட்டுருக்காரு நம்ம மேல. அந்த அளவுக்கு அடைச்சு விட்டா. முதல்ல டிஎம்கே எதிர்த்து கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிச்சு அதுல டிஎம்கேக்கு சாதமா 2021 எலெக்ஷன் பிளாட்டை மாத்தினதுல ஒரு அமௌண்ட், அப்புறம் விக்ரம்னு ஒரு படத்தை எடுத்து ரெட் ஜெயின் மூலியமா அதுல ஒரு அமௌண்ட், இப்ப பின்னாடியே பேக் டு பேக் ரெட் ஜெயினோட கொலாப்ல அடுத்தடுத்த மூவிஸ் அதுலயும் ஒரு அமௌண்ட் தேரும். இப்ப கூட்டணியில இருக்கிறதுனால மக்கள் நீதி மையம்ன்ற லெட்டர் கட்சிக்கும் ஒரு ஷேர் வந்திருக்கும். இவ்வளவும் கிடைச்சாலும் நம்ம மேலக்கு பத்தல. இப்ப நான் சொன்ன எல்லாமே கோடி கணக்கில் நடக்கிற டீலிங். இருந்தாலும் நம்ம ஆண்டவருக்கு அவரோட தொண்டர்கள் கஷ்டப்பட்டு கட்டின அந்த 30 லட்சம் கண்ணை உறுத்துது பாத்தீங்களா, அதான் நம்ம ஆண்டவர். ஆல்ரெடி கட்சியில எவனும் இல்ல, மிச்சம் இருந்த சொச்சத்தையும் ஆத்தாடி இவங்க கூட இருந்தா நம்மள ஆண்டியாக்கி சட்டியை கையில கொடுத்து அனுப்பிடுவாண்டோ அப்படின்ற மாதிரி பயத்தை காமிச்சு மிரட்டி உருட்டி அனுப்பிச்சு விட்டாரு. என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி பிளான்ல கட்சியை கலைக்கல, எந்த கட்சியோடும் கொண்டு போய் இணைக்கல, ஆனா கட்சியை சக்சஸ்ஃபுல்லா எந்த சத்தமும் இல்லாம டெமாலிஷ் பண்ணியாச்சு. சரி, கொடுத்த அமௌண்ட் இவனுங்களாவது ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்பானுங்கன்னு பார்த்தா இந்த வீடியோ போடுற இந்த நிமிஷம் வரைக்கும் இவனுங்களும் ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்கல. ஏன்டா டோட்டலா அழிஞ்சே போச்சு அந்த கட்சி. அதை வளர்க்க போறேன் மேம்படுத்த போறேன்னு அந்த ஆள் தான் உருட்டுறாருன்னா நீங்களும் அதை கேட்டுட்டு சும்மா இருக்கீங்க. ஆனா இவனுக்கு சும்மா இருந்தாலும் ஒரு சைடுல உண்மையான அரசியல் புரிதல் உள்ள கமல் ஃபேன்ஸ் இப்ப கமலை போட்டு பொல பொலன்னு பொழந்துட்டு இருக்காங்க. ஆனா அது இந்த விஷயத்துக்கான தீர்வா அமைஞ்ச மாதிரி தெரியல. ஃபைனலா இந்த விஷயத்தை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.